இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஜய் ரொம்ப காட்டமா பேசியிருக்காரு. தொகுதிகளை வெள்ளலாம் சொல்லி கூட இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் திமுக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அவரோட அரசியல் அவர் பேசுறாரு. இல்ல இதுக்கு அமைச்சர்களும் அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில மிக தரம் குறைந்த விமர்சனம் பண்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தரத்தோட விமர்சிக்கிறதுக்கு என்னைக்குமே தெரியாது. அவங்களோட விமர்சனம் என்னைக்குமே தரம் தாழ்ந்ததான் இருக்கும். இது என்ன பெரிய ஆச்சரியமான விஷயமா என்ன? மக்களோட பிரச்சனைகளை கவனிக்கிறதுக்கு திமுக அரசுக்கு மனசு கிடையாது. அதனால யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்கள தரக்குறைவா தாக்குறதா இப்ப அவங்களோட பாணியா வச்சிருக்காங்க. மேடம், தமிழகத்துக்கு வெள்ள நிவாரண நிதி அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட அலகுகளின் அடிப்படையில் கொடுக்கப்படுவது. அதனால மத்திய அரசு எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் வஞ்சனை பண்றது இல்லை. என்னென்னவெல்லாம் ஆதாரங்கள் மாநில அரசுல இருந்து கொடுக்கப்படுகிறதோ, எந்த விதிமுறையின் கீழ் எப்படி அதுக்கு அளவிடப்படுகிறதோ அதே முறையில் தான் நாடு முழுவதும் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறாங்க. வட மாவட்டங்கள்ல மழை நிவாரண தொகை கொடுக்கறதுல தமிழ்நாடு அரசு பாரபட்சம் பார்க்குதுன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ். வட மாவட்டங்கள்ல நிதி நிவாரணம் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, வெள்ள எச்சரிக்கை, சாத்தனூர் அணையை மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்காமல் திறந்து விட்டது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வட மாவட்டங்களை திமுக அரசு வஞ்சித்திருக்கிறது. நன்றி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்லடம் 3 பேர் தொடர்ந்து படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? படுகொலைகளுக்கு பாராமுகமாக இருப்பது முதலமைச்சருடைய வழக்கம். சட்டம் ஒழுங்கு திமுகவினுடைய ஆட்சியில் எப்போதுமே மோசமாகத்தான் இருக்கும். அதனால இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு யாராவது பேசினா அதற்கான பதில் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய இடமாற்றம் மட்டுமே. இதுதான் அரசாங்கம் ஒரு பதிலா வச்சிட்டு இருக்காங்க. இது சிபிஐ வழக்கு போட்டது கூட நாங்க திரும்ப பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மேல்முறையீடு பண்றதா சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு மேல்முறையீடு பண்றதுக்கு அரசாங்கத்துக்கு எல்லா அதிகாரம் இருக்கு. ஆனா உயர்நீதிமன்றம் கண்ணு முன்னால தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு கூட இதை பண்ணியிருந்திருக்கலாம். அதனால அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் மாநில அரசு மேல ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு விஷயத்த மாத்தி இருக்காங்கன்னா தமிழக அரசு விழித்து கொள்ள வேண்டும். அது அவங்க எப்பவுமே கண்டுக்கிறதா இல்ல. நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தாச்சுங்க. சபாநாயகர் அனுமதிக்கிறாருன்னு தெரியாது. நாளைக்கு நான் சட்டப்பேரவையில முயற்சி பண்றேன் அதை பத்தி பேச. மழை வெள்ள இது நான் முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா, வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணம், அணை திறந்து விட்டதில் ஏற்பட்ட முறைகேடு, இதனால மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், இதை பற்றி எல்லாம் விவாதிப்பதற்காக நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறேன். அனுமதி கிடைக்குதான்னு பார்ப்போம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். டிசம்பர் 9 முதல் இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.